அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம வேலை அமைப்பு அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வேலை செஞ்சு அது மூலம் பொருளாதாரத்தை எடுத்து நம்முடைய லைஃப்பை அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் பண்ண முடியும். அதனால் ஜாதகப்படி ஒருத்தருக்கு வேலை அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குமா, அதாவது வேலை இருக்குமா இருக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற விஷயத்த ஜாதகப்படி நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் வேலை அமைப்பு அப்படின்னாலே நம்ம 6ஆம் பாவத்தை தான் எடுத்து பேசுவோம். சரிங்களா, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு உண்டான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டினால் அந்த ஜாதருக்கு வேலை உண்டு, நல்லா நிரந்தரமான வேலை, நல்லா சிறப்பாக செய்வார் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதுவே 6ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் வேலைக்கு விரயமாக இருக்கக்கூடிய 5வது வீடு, அதுக்கு அடுத்து 8வது வீடு, 12வது வீடு, 5, 8, 12 இந்த வீடுகளுடைய தொடர்புகள் ஏற்படுத்துச்சுன்னா அந்த ஜாதகரால் நிரந்தரமாக வேலை செய்ய முடியாது. 6 மாதத்துக்கு ஒரு கம்பெனி மாறினே இருப்பார். இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் ஓட்டமே அவருக்கு ஏற்படாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஜாதகருடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 6ஆம் பாவம் மேசராசியில் விழுந்திருக்குதுங்க. 6ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் குரு. இந்த குரு ஜாதகப்படி கடகராசியில் விழுந்திருக்குது. சரிங்களா, குரு தன்னுடைய சுய நட்சத்திரமான குருலே விழுந்திருக்குது. இப்போ இந்த குரு எந்தெந்த வீடுகளை குறிக்காட்டுறாரு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2, 5, 8 இந்த வீட்டில் குறிக்காட்டுறாருங்க. சரிங்களா, அப்போ வேலை உண்டா இல்லையானா 2, 6, 11 2வது வீடு வந்துருச்சு. அப்போ வேலை அமைப்பு உண்டு, இந்த ஜாதகர் வேலை செய்வார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுது. கூட இந்த 5, 8 இருக்குது. இதுக்கு என்ன அப்படின்னா வேலை இருக்கும். இந்த 5, 8 அப்படின்றது அதுக்கு உண்டான அழுத்தங்கள், கொஞ்சம் அடிக்கடி கம்பெனி மாறுறது, ஒரு திருப்தி இல்லாமல் செய்கிறது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும். பர்டிகுலராக வெறும் 2, 6, 11 மட்டுமே இருந்திருந்தால் நல்லா சிறப்பாக செய்வார், நல்ல நிலையான தன்மையில் செய்வார்னு சொல்லலாம். வேலை செய்வார், கூட 5, 8ன்னு இருக்கிறதால அதுக்கு உண்டான அழுத்தங்கள், கொஞ்சம் திருப்தி இல்லாமல் அடிக்கடி மாறக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையுமே அந்த வேலையில் இருக்கக்கூடிய தன்மையை சொல்லும். சரிங்களா, இப்போ இந்த வேலை உள்ளூரில் செய்வாரா வெளியூரில் செய்வாரா இந்த மாதிரியான சூழல் எல்லாமே குறிக்கக்கூடியது எது போல் அப்படின்றது அந்த 6ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம். அப்போ இந்த 6ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் இங்கே சரராசியில் விழுந்திருக்குது, கடகராசி. சரிங்களா, அப்போ சரராசியில் விழுந்திருக்கிறதால வேலையை ஒரு வெளியூரில் செய்வார். அதுவே ஸ்திர ராசியாக இருந்தால் உள்ளூரில் செய்வார். உபய ராசியாக இருந்தால் ஒரு நடுநிலை தொலைவு அப்படின்றது